ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வினோட ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய பொழுது இனிய பொழுதாக உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை. என்ன சமையல்னு பார்க்கலாம். இப்போ தான் காஃபி குடித்து முடித்தாச்சு. இன்றைக்கி லேட்டாக தான் சமையல் ஸ்டார்ட் ஆகுது, 11:30 மணிக்கு. அதுக்கு முன்னாடி சாமியை வணங்கிவிட்டு எங்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு ருசியான சமையல் தான் பார்க்க போகிறீங்க. நெய் சோறு, அது கூட ஆட்டுக்கறி குருமா. இது ஆட்டுக்கறி இந்த ஊரில் எப்படி இருக்கு பாருங்கள். எப்படி அழகாக லேயராக வெட்டியிருக்காங்க பாருங்கள். ஃப்ரான்ஸில் ஆட்டுக்கறி சூப்பராக இருக்கும். இதில் கொழுப்பு ரொம்ப இல்லை. இது கொஞ்சம் விலை கூட கொடுத்து வாங்கினோன்னா கொழுப்பு இல்லாமல் கொடுப்பாங்க. இன்றைக்கி இதை வச்சு தான் கீ ரைஸ் கறி குருமா செஞ்சுட்டு இன்னொரு கறி இது கூட செய்ய போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம். வாங்க நேரடியாக சமைக்க போயிடலாம். முதல்ல கீ ரைஸுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் ஒரு 3 காப்படி போட்டு செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான அளவு பேர் முதல்ல, அப்புறம் கொஞ்சோண்டு நெய். இது குளூரில் எப்படி பாருங்கள் இதாகிடுச்சு. நல்லா கரையிட்டோம். அதுக்கு வெங்காயம் இதை நல்லா இப்படி ஊற்றி வச்சுருக்கேன். ஒருத்தவங்க ஒரு மாதிரி நெய் சாதம் செய்வாங்க. என் ஸ்டைல் எப்படின்னு பாருங்கள். ஈஸியாகவும் செய்வேன், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பேர் சும்மா அது கரைஞ்சா போதும். இப்போது முதல்ல வெங்காயம், இதெல்லாம் வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே இலை, கொஞ்சோண்டு கிராம்பு, கொஞ்சோண்டு பட்டை, தேவையான அளவு பச்சை மிளகாய், இதையும் போட்டு இதை வதக்கிக்கணும். இது கூட கொஞ்சம் உப்பு. நான் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். ஒரு அரை உப்பு போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சோண்டு முந்திரி கொஞ்சம் அதிகமாக போடலாம். ஆனால் எங்கள் வீட்டில் பிள்ளைங்க யாருமே முந்திரி சாப்பிட மாட்டாங்க. இது நாங்கள் தான் சாப்பிட்ணும். அப்புறம் அதிகமான கலோரி எங்களுக்கு தான் வரும். அப்புறம் அதிகமாக இதுக்காக நாங்கள் நடக்கணும். அதனால் எங்களுக்கு என்ன அளவு சாப்பிட முடியுமோ அந்த அளவு மட்டும் முந்திரி இதோட சேர்க்குறோம். இதை 1-2 மாவும் போடலாம், உடச்சும் போடலாம், எப்படி வேணாலும் போடலாம். சாப்பிட போகிறது என்னமோ நம்ம வாய் தான். இது வதங்கிடுச்சா, அதுக்குள்ளே இதுக்கு தேவையான அரிசியை எடுத்து ஊற வச்சிடலாம். அப்போ தான் சோறு நல்லா காணும். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அரிசி நான் கழுவி ஊற வச்சுட்டேன். தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது, அதை கழுவி இப்படி வச்சிடணும். நான் பாசுமதியில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இது நல்லா வதங்கிடுச்சா, இப்போது இது கூட கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி சேர்க்கணும். இந்த சமயத்தில் இதையும் சேர்த்து வதக்கிட்டு ஒரு 5 நிமிஷம். அதுக்குள்ளே இங்கே காஃபி தயாராகிட்டு பார்த்தீங்களா. இது என்னோட காஃபி கிடையாது. எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க எப்படி தயாரிக்கிறாங்க பாருங்கள். கஃபே நுவார் இதில் வந்துருச்சா மிஷினில். இது பால் ரெடி பண்ணுவாங்க. கலந்துட்டாங்களா பாருங்கள்.
உங்களுக்கு பார்க்கும் போதே குடிக்கணும்னு தோணுதா? எனக்கும் 2வது தடவை காப்பி குடிக்கணும் போல இருக்குது. ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட இஞ்சி பூண்டு சாந்து சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு சாந்து எமர்ஜென்சிக்கு நான் இந்த மாதிரி க்யூப்பில் போட்டு ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் கோஜடை பண்ணி வச்சுருவேன். ஃப்ரீசர் தான். இன்றைக்கி இனிமேல் தான் இஞ்சி பூண்டு சாந்து 1/2 கிலோ இடம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இப்போ அந்த சமயத்தில் அர்ஜென்ட்டுக்கு இதை எடுத்துக்கலாம். இது எப்படி கரையும்னு பார்க்குறீங்களா? இதை போட்டோமா, அதை கலக்கிட்டு மூடி வச்சு மூடிடணும். அது ஒரு சின்ன ஒரு சூடு வந்த உடனே அதை அப்படியே கரைஞ்சிடும். இதை இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தேன், இது பெட் க்யூப் இருக்கா, இந்த கேரட் அவ்வளோதான். எமர்ஜென்சிக்கு இதே வச்சுக்கணும். இல்லைன்னா இன்றைக்கி வேறு கொஞ்சம் லேட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணது. இதுக்கு மேலே நான் இஞ்சி பூண்டு சாந்து ரெடி பண்ணி சமைச்சேன்னா அதில் ஒரு 10 நிமிஷம் எனக்கு வேஸ்ட்டாக போகும். இப்போது இது கூட தண்ணி சேர்த்துடலாம். தேங்காய் பால் நான் 3 அளவு போட்டிருக்கேன். 3 அளவுக்கு 3 தான் தண்ணி ஊற்றுறேன். இது கூட மஞ்சள் சேர்த்துக்கலாம், சேர்த்துக்காமையும் இருக்கலாம். இது வந்து தேவைப்பட்டால் செய்யுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. நான் எதுக்கு சேர்த்துருக்கேன்னா, மஞ்சள் வந்து எதிர்ப்பு சக்தி இப்போ எல்லாம் இப்போ இங்கே கிரீப்பாக இருக்கீங்க, அதுக்காக இது கூட சேர்த்துருக்கேன். ஏன்னா உங்களுக்கு கீ ரைஸு லேசாக மஞ்சள் கலரில் வரும், அவ்வளோதான். இந்த சமயம் உப்பு சரி பார்த்துக்கோங்க. ஒரு கொதிச்ச உடனே நம்ம அரிசி போட்டுடலாம். மேம்பாக ஒரு 5 நிமிஷம் கூட ஆகலை நம்ம கீ ரைஸ் ரெடி பண்ணி முடிக்க. இந்த பக்கம் நெய் சோறுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த பக்கம் ஆட்டுக்கறி குருமாவுக்கு குக்கர் வச்சுருக்கேன். நான் கறி வேகணும், அதுக்கு தான் எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போது 2 வெங்காயம், இதை நல்லா வதக்கிக்கலாம். அது கூட கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், அது கூட பட்டை, இலை, கிராம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். பச்சை மிளகாய், வெங்காயம். இப்போது இந்த இஞ்சி பூண்டு சாந்து கட்டி இருக்குல்ல, எதுவும் இதோட போட்டுடலாம். அப்படியே அந்த சூட்டில் கரைஞ்சிடும். அதுக்குள்ளே இது கொதிச்சிருச்சு. இப்போது இதில் அரிசி போட்டுடலாம். உப்பு பார்த்துட்டேன், உப்பு இந்த சமயம் பார்த்துக்குங்க. இதை நல்லா கிண்டிட்டு இப்போது மூடி போட்டு மூடிடலாம். ஒரு கொதி வந்த உடனே அப்படியே தம்மு போட்டுடலாம். தம்மு எப்படி போடுறேன்னு பாருங்கள். இதுலேருந்து ஒரு பருக்க சோறு கூட அடி பிடிக்காது. அந்த டெக்னிக் எப்படின்னு பார்க்கலாம் கடைசியில். இங்கே இது வதங்கிக்கிட்டே இருக்குது. இப்போ 2 தக்காளி எடுத்திருக்கேன் குருமாவுக்கு. இதை கட் பண்ணிக்கலாம். தக்காளி கட் பண்ணிக்கிட்டேன். இப்படி பாருங்கள், அழகாக ரயமாக வந்துருக்கு. எனக்கு இது தக்காளி கட் பண்ணுறதை பார்க்கும்போது பூ கட்டுறது தான் நினப்பு வருது. எனக்கு வந்து ஒரு 17 வயசு வரைக்கும் பூ கட்ட தெரியாது. ஆனால் பூ கட்டுறதை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அப்புறமா எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அண்ணி வந்தாங்க, பெரிய அண்ணி. அவங்கக்கிட்ட தான் பூ கட்ட கற்றுக்கிட்டேன். எந்த பூவில் முதல்ல கட்டினேன் அப்படின்னா, அந்த மரமல்லி செடி இருக்குல்ல, அதில் நீட்டாக இருக்கும் காம்பு. அதையே கட் பண்ணிவிட்டேன். அந்த காம்பு இந்த அளவுக்கு வரும். அந்த பூ வச்சு தான் கட்ட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி வரும், அப்படி வரும். அப்புறம் அவங்க சொல்லி கொடுத்து அப்புறம் கட்டி அப்புறம் பூ கட்டுறதுல எக்ஸ்பர்ட் ஆகிட்டேன். அதுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து பெரிய மரம் இருக்கும், மரமல்லி. அந்த பூ உள்ளது கொட்டுச்சுன்னா ஒரு மழை பெஞ்சிச்சு, ஒரு காற்றுனா கொட்டுச்சுன்னா ஒரு 10 கிலோ கிட்ட கொட்டும். அதை எடுத்து வைக்க மாளாது. சிலது கொட்டும் போது அப்படியே மண்ணாக கொட்டிடும். அது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து வாளியில் தண்ணியில் போட்டு அந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டு அந்த பூவை அப்படியே வளர்த்தி அதில் பூ கட்டுவோம். அது என்ன செய்வீங்கன்னு கேட்குறீங்களா? அதை கட்டி நான் கோயிலில், எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய சர்ச் இருக்குது. அந்த சர்ச்சில் சகாய மாதா படத்துக்கு தான் எடுத்துகிட்டு போய் போடுவேன். நீட்டு பெரிய மலையாக இருக்கும். ஏன்னா நிறைய பூ இல்லையில் உங்களுக்கு 2 வாளி பூ கிடைக்கும். அவ்வளோ பூ பூக்கும், அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். அதேமாதிரி எங்கள் வீட்டில் மகிழம் பூ மரமும் இருந்துச்சு, பெரிய மரம்ங்களா. அந்த பூ கொட்டி இருக்கும்போது வாசனை அடிக்கும் பாருங்கள். வெளியே வந்தாலே அதே ஒரு மாதிரி அந்த மண் வாசனையும் அந்த பூ வாசனையும்
இப்போலாம் மகிழம்பூ மரமே நான் பார்க்க முடியல ஊருக்கு வந்தாலும். இதெல்லாம் என்னுடைய சின்ன வயசு ஞாபகங்கள். பாருங்கள், லேசாக கொதிச்சிச்சு, நான் தம்மு போட்டுட்டேன். இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம். இது வந்து எதுக்கு இங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, பைலான்ற ஒரு சாப்பாடு பிரியாணி, அதுவும் ஒரு வகையான பிரியாணி, இறால் போட்டு இறால் போட்டெல்லாம் செய்வாங்கன்னு வைங்களேன். இந்த மாதிரி சட்டி அதுக்கு தான் கிடைக்கும், பெருசு பெருசாக. நான் வந்து அதை வாங்கி இந்த மாதிரி பிரியாணிக்கு தம்மு போடுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். இப்போ தீ பெருசாக இருக்கா, அந்த தீயை மட்டும் குறைச்சிடணும், அவ்வளோதான். குறைச்சிட்டேன்னா இதை அப்படியே சிம்மில் விட்டுருங்க. ஒரு 1/2 hour கழித்து இதை பார்த்துக்கலாம். அதுக்குள்ளே இவர் நல்லா வதங்கிட்டாங்க. இந்த சமயம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த சமயம் இது கூட தூளுங்க சேர்த்துக்கலாம். முதல்ல குருமாத்தூள், இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வருவேன், வாசனைக்கு தான். இதுக்கு மேலே போடக்கூடாது, அது ரொம்ப, ஏன்னா இது பட்டை இல்லை கிராம்பு ஏற்கனவே அதில் சேர்த்துருக்கோம். அடுத்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அது கூட வெறும் மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். ஏன்னா நெய் சாதம் வந்து உங்களுக்கு சப்புன்னு தான் இருக்கும் தேங்காய் பால் போட்டதுனால. அப்போ குருமா நெய் சாதத்துக்கு காம்பினேஷன் வைக்கும் போது இந்த மெத்தடுக்கு மட்டும் காரம் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. நான் கறி வந்து ஒரு 1 கிலோ கறி வர மாதிரி தான் போட போகிறேன். அந்த தூள் சேர்த்த உடனே அதோடைய கலர் ஃபுல்லாக மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ அடுத்து இது கூட கறி சேர்த்துடலாம். கறி கழுவிட்டேன். இது கறி வந்து ஒரு 2 கிலோ கறி எடுத்துருந்தேன். அதில் 1 கிலோ வந்து இன்னொன்று சேர்த்துக்காக பிரிச்சுட்டேன் கறியை மட்டும். அது எலும்பும் இந்த மாதிரி. இதை வந்து இதில் போட்டுடலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். இது இதுலேயே நல்லா ஊறட்டும். நல்லா பரட்டி விடுங்க. அதுக்குள்ளே இது ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு தடவை கிண்டிட்டு வந்துடலாம். தண்ணி வடிச்சிருச்சா. என்னுடைய நெய் சாதம் எப்படி நான் பொலன்னு செய்கிறேன்னு பாருங்கள். ஈஸியான மெத்தடு தான். ஒரு சோறு பிடிக்காத அடியில் அரிசியாக இருக்கா, அடுத்த 10 நிமிஷத்தில் அப்படியே இந்த சோறு அரிசி அப்படியே சோறாக மலர்த்துறோம். அதுக்குள்ளே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். மிக்ஸ் பண்ணி இப்போ இதுக்கு மேலே திருப்பி கொஞ்சோண்டு மல்லி புதினா போட்டு மூடிடணும். அப்போ அந்த மல்லி புதினாவுடைய வாசனை அப்படியே அந்த சோறில் அப்படியே இறங்கிடும். அடுத்த தடவை நம்ம எடுத்து கிண்டும் போது அப்படி ஒரு வாசனை வரும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நல்லா கொதிக்குதா. அப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து நான் சூடு பண்ணி தான் ஊற்றுவேன். இது வந்து கல்கர் இல்லாத தண்ணி. இதை சூடு பண்ணிட்டேன். இதை அதில் கலந்துடலாம். இது கறி வந்து சீக்கிரம் வெந்துடும் தான். அதனால் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, ரொம்ப தண்ணி வேண்டாம். ஏன்னா இது நெய் சாதத்துக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த குக்கரில் இதுக்கு மேலே தண்ணி ஊற்ற முடியாது, தேவைப்பட்டாலும். கரெக்டாக இருக்குது. இப்போ இதை மூடிடலாம். இதில் புதினா கொத்தமல்லி போடலாம். அதே மாதிரி கொத்தமல்லி. இது அந்த சூட்லேயே அப்படியே சோறாக மாறிடும். இப்போ இதை மூடிடுங்க. இந்த வாசனை அப்படியே அதில் இறங்கிடும். இது மூடியாச்சு. அடுத்த கட்ட வேலை என்னன்னு பார்க்கலாம். நெய் சாதம் முடிகிற பக்குவத்தில் வந்துடுச்சு. இப்படி பொங்கையாக இருக்குது. இப்போது கிண்டி பார்த்துடலாம். சாதம் பாருங்கள், சின்ன அரிசி கூட இருக்குது. பொல இருக்கா. கீழே ஒரு அளவு சாதம் கூட பிடிக்கல. இதில் ஒரு பருக்கு, இப்படி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு பருக்க சாதம் கூட வீணாகாது.
இல்லைனா நிறைய பேர் பிரியாணி நேரடியாக அடுப்பில் நீங்கள் தம்மு போட்டிங்கன்னா எப்படியும் ஒரு அரைக்காப்படி சாதம் பிடிச்ச சாதத்தை யாருமே சாப்பிட மாட்டாங்க. அவ்வளோதான். இதை அப்படியே மூடி நிறுத்திடலாம். நெய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. மேம்பா இது செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. குக்கர் இன்னும் விசில் வரல. அடுத்தது நம்ம செய்ய போகிறது சிக்கன் கோலா உருண்டை, மட்டன் கோலா உருண்டை. ரெண்டுக்கும் செய்கிற தீனி ஒரே தீனி தான், கறி மட்டும்தான் மாறும். இதுக்கு தேவையானது வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு தேங்காய், பூண்டு தேவையான அளவு, இஞ்சி. இப்போ இதை வதக்கி அரைச்சி செய்ய போகிறோம். வானலில் எண்ணெய் ஊற்றிட்டேன். அதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு இலை போட்டு, கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம், 4 ஏலக்காய் இதையோட கலந்து இதிலே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வதக்கிறதுக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டேன். வெங்காயம், தேங்காய், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. இது சின்ன வெங்காயில் செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்கும். ஆனால் சின்ன வெங்காயம் என்னிடம் இல்லை, முடிஞ்சிருச்சு. இதனால் நான் பெரிய வெங்காயத்தில் செய்வேன். இது கூடயே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கேன். இப்போ கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இது வதங்கிக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் ஆகணும் வதங்கிறதுக்கு. ஓகே, இது கொஞ்சம் வதங்கின உடனே இது பண்ணிக்கலாம். கறி வெந்துருச்சு. குக்கர்லேருந்து இந்த பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இப்போ இது கூட தேங்காய், முந்திரி பருப்பு மட்டும் போட்டு அரைச்சிருக்கேன். இதை இதோட கலந்துடலாம். குழம்பு உப்பு நான் பார்த்துட்டேன், சரியாக தான் இருக்குது. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றிட்டேன். இப்போ கோலா உருண்டைக்கு கோழி மார்சதை பச்சையாக தான் அரைச்சிருக்கேன். இதை அரைச்சி இதோட சேர்த்துட்டேன். இது ஆட்டுக்கறி தனியாக அதை அரைச்சி இதோட சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் வதங்குது இல்லையா, இப்போ வதங்கின உடனே இதை அரைச்சிட்டு இப்போ ரெண்டுக்கும் தனித்தனியாக இதிலேருந்து பாதி எடுத்து சேர்க்க போகிறோம். இது கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இதை ஒரு மூடிடலாம். இப்போ இது அரைக்க போகிறோம். இது நிறுத்தும் போது கொத்தமல்லி தழை தூவி நிறுத்துங்க. ஏன்னா கொத்தமல்லி தழை ரொம்ப வதங்கக்கூடாது. குருமா முடிகிற மாதிரி பக்குவத்துக்கு வந்துருச்சு. இப்போ இது மேலே கொத்தமல்லி தழை தூவணும். இதை தூவி இதை நிறுத்திட வேண்டியதான். ஓகே, இது நிறுத்தியாச்சு. இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது நான் அரைச்சி எடுத்துட்டேன். இந்த பக்கத்தில் அரைக்கணும். ரொம்ப மையாக இருக்கக்கூடாது. இதுவும் அதே தான். இப்போ அரைச்சி நான் மட்டன் கோலா உருண்டைக்கு, இது மட்டன் கோலா உருண்டைக்கு, ஏன்னா கறி கொஞ்சம் கூட இருக்குது. இப்போ இந்த கறியை இதோட சேர்த்துடலாம். இது சிக்கன், இதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது பொட்டுக்கடலை தேவையான அளவு, ரொம்ப போடாதீங்க, வேணும்னா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு உள்ளது இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மட்டன் கோலா உருண்டை ரெடி ஆகிட்டே இருக்குது. இது சிக்கன், மட்டன் இன்னும் ரெடி ஆகல. இது பாருங்கள் எப்படி. இது சிறு தீயில வச்சுக்கணும். ஏன்னா கறி பச்சையாக தான் அரைச்சி செய்கிறோம். நம்ம கறி வேகிறதுக்கு டைம் கொடுக்கணும். பெரிய தீ போட்டோம்னா மேலே உள்ள அந்த ரொட்டி தூள் இருக்கு இல்லையா, இந்த இதெல்லாம் அப்படி தீஞ்சிரும்.
அப்புறம் உள்ளே இருக்கிற கறி வேகாது, கசக்கும். இது ஃபஸ்ட்டு போட்டது, இதை இப்போ பரட்டி விடுறோம். அதை சிறு தீயில் வச்சு தான் நம்ம வேக வைக்கணும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ரொம்ப வேலை வாங்கும். அதனால தான் நாங்கள் இதை வாரத்தில் செய்கிறதில்ல. இன்றைக்கி சனி ஞாயிறு இருக்கு இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் வீட்டில் இருக்காங்க. யாருக்கும் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு போகணும், ஸ்கூல்லேருந்து வரணுன்ற டென்ஷன் கிடையாது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டைம் எடுத்து ருசியாக சமைச்சு சாப்பிடுவோம். இது எப்படி நான் பரட்டி எடுத்தேன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த இது இருக்கா, இதை வந்து இதில் போட்டுருங்க. இந்த முட்டை வந்து 2 முட்டை நல்லா அடித்து ஊற்றிருக்காங்க. இதில் போட்டிங்களா, இதில் கை வச்சு எடுத்திங்கன்னா ஒட்டும். அதுக்கு தான் நான் கரண்டி வச்சுருக்கேன். இப்படி எடுத்து இதை ரொட்டி தூளில் போட்டுருக்கேன். இந்த இன்னொரு கரண்டியை வச்சு இதை அப்படியே இது பண்ணி, இது நீங்கள் உங்கள் கையில் அழுத்தம் கொடுக்காமல் எடுத்து இதில் வச்சுருங்க. அவ்வளோதான். இன்னொன்று செஞ்சு காட்டுற பாருங்க. ஏன்னா நம்ம கையால் செய்யாததை கரண்டி வச்சு செய்கிறதுனால அது நல்லா ஒட்டிக்கும், நமக்கும் ஈஸியாக இருக்கும். வருதா? கொஞ்சம் நச்ச வேலை தான் இது. ஆனால் ருசியாக சாப்பிட்லாம் தான். அப்படியே கஷ்டப்பட்டு செஞ்சு சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. எனக்கு எனக்கு மூடு நல்லா இருக்குது, அதனால செஞ்சுட்ருக்கேன். ஏன்னா ஒரு கறியை போட்டோமா பொரிச்சோமா போயிட்டே இருக்கலாம். இப்போ அடுத்து வந்து மட்டன் ரெடி பண்ணணும். சிக்கன் முடிய போது எல்லாமே இதே மெத்தடு தான். இந்த கரண்டியாலேயே இப்படி நறுக்கி விட்டுறோம். அடுத்து மட்டன் கோலா உருண்டை அது ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதை ஒரு தடவை இதை திருப்பி விட்டுறலாம். அதுக்கு வேகலை, சிறுத்தியில் தான் இருக்குது, அப்படியே இருக்கட்டும். வேகலை, ஆனால் சிறுத்தியில் தான் வச்சுருக்காங்க. அதனால் அப்படி இருக்குது. நார்மலாக இது ஓகே. இந்த மாதிரி பக்குவம் வரும்போது நம்ம எடுத்துடணும். இதையே எடுத்துடலாம். இது இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. இது எல்லாத்தையும் நவுத்திட்டு இடம் இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் போட்டுடலாம். ஒன்று போடலாம். அடுத்து மட்டன் இதில் பொட்டுக்கடலை போட்டுட்டேன். அந்த பொட்டுக்கடலை போடுறது அதில் அந்த ஈரத்தன்மையாக இருக்கு இல்லையா, எல்லாம் அரைச்சது, அது எடுக்கிறதுக்கு தான். ப்ளீஸ் வந்து உங்களுக்கு அது ஒரு ருசியே கொடுக்கும். இதையும் நம்ம பச்சையாக தான் போட்டிருக்கோம். அதை நல்லா இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணு. பொட்டுக்கடலை இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், அரைச்சி பத்தாது. பொட்டுக்கடலையும் அரைச்சிட்டா தேவையான அளவு கொஞ்சம் போட்டு வேணும்னா திருப்பி கூட சுத்தி பண்ணிக்கலாம். இதில் வந்து சோள மாவு இருக்காது பார்த்தீங்களா, அதை கூட போடலாம். நான் ஒன்று போட்டோம்னா அந்த ருசி மாறும். பொட்டுக்கடலை போட்டிங்கன்னா அதோட ருசி வேறு மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் தான் இருக்குது.
அதுக்குள்ளே அங்கே கோலா உருண்டையை போய் ஒரு திருப்பிட்டு வந்துடலாம். இதை பரட்டிக்கலாம். உங்களுக்கு தீ அதிகம் வேணும்னா அதிகம் வச்சுக்கலாம். ஏன்னா நான் இதே நேரம் மட்டன் கோலா உருண்டைக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன்ல. இப்போ அதில் டைம் எடுத்துச்சுன்னா இது தீஞ்சிரும், அங்கேயிருந்து பார்க்க டைம் இருக்காது. அதனால் அது சிறு தீயிலே இருக்கட்டும். நான் அந்த வேலை முடித்ததுக்கப்புறம் இதை பெரிய தீயில ஏற்றுக்கிறேன். 2 முன்னாடி போட்டதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதெல்லாம் எடுத்துடலாம். இப்போ மட்டன் கோலா உருண்டை பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். இது இன்னும் கொஞ்சம் சிறு தீயில் வச்சு தான் செய்யணும். ஏன்னா கறி ஆட்டுக்கறி சிக்கன் அளவுக்கு சீக்கிரம் வேகாது. அதனால் இது ரொம்ப டைம் எடுக்குது. நான் உங்களுக்கு வீடியோவை முடிச்சிட்டும் செஞ்சுட்டு தான் இருப்பேன் போல இருக்கு. இது முடிஞ்சிருச்சா? குருமா பார்த்தீங்களா? முடிஞ்சிருச்சா? நெய் சாதம் முடிஞ்சிடுச்சு. ஒயிட் ரைஸ் முடிஞ்சிடுச்சு. இதில் இங்கே இன்னும் கொஞ்சம் மட்டன் கோலா உருண்டை இன்னும் கொஞ்சம் இருக்குது செய்யணும். இங்கே சிக்கன் கோலா உருண்டை முடிச்சிட்டேன். எப்படி பொறன்னு இருக்கு பாருங்க. சரியான வேலைங்க. அண்ணா சந்தோஷமாக சொல்கிறேன், சரியான வேலை. நான் ஒரு வீடியோ காட்டுறேன் பாருங்களா. எங்கள் ஹாலில் அங்கே தூக்கி காட்டுறேன். அதை ஷூம் பண்ணுறான் பாருங்கள். அங்கே ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருக்குது பாருங்கள். அது ஒரு பொம்மை. அது பொறுத்துக்கையில் தான் வாங்கினோம். இது என்னுடைய எப்படி தலைக்கீழாக இருக்குது பார்த்தீங்களா? இது நான் கொஞ்சினா என் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது. எங்களை கொஞ்சத்தை விட்டுட்டு ஒரு பொம்மை ஆட்டுக்குட்டி அதை வச்சு கொஞ்சிறீங்களேன்னு என்னை எடிட்டேட் பண்ணணுன்றதுக்காக அதை சைஸ் வாரியாக குடும்பப்படுத்துவாங்க எல்லாரும். இது பாருங்கள், ஒருத்தர் குடும்பப்படுத்தி வச்சுருக்குறாங்க. மட்டன் கோலா உருண்டை முடிஞ்சிடுச்சு. இன்றைக்கி என்னோடய டைமை ஃபுல்லாக இது எடுத்துருச்சு. இன்றைய சமையல் இனிதே முடிந்தது. நாளைக்கு நல்ல வீடியோவில் சந்திப்போம். எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே. பாய்.